Taste the Daily. சேலம் அருகே இறப்பு சான்றிதழ் அளிக்கப்பட்டவர் உயிரோடு திரும்பி வந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. எடப்பாடி தாவாந்தெருவை சேர்ந்த விஜயகுமார் ரேவதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். மலேசியாவில் பணிபுரிந்த விஜயகுமார் அனுப்பிய 35 லட்சம் ரூபாயை ரேவதி அபகரித்துக் கொண்டதால் இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர். இந்நிலையில் எடப்பாடி காவல் நிலையத்தில் தனது கணவர் காணவில்லை என ரேவதி புகார் அளித்துள்ளார். மேலும் அடையாளம் தெரியாத ஆண் பிரேதத்தை தனது கணவர் என்று கூறி முறைப்படி சடங்குகள் செய்து இறப்பு சான்றிதழும் பெற்றுள்ளார். தொடர்ந்து விஜயகுமாரின் சொத்துக்களை அபகரிக்க வாரிசு சான்றிதழுக்கு விண்ணப்பித்தார். இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் விஜயகுமார் உயிருடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ரேவதி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தீய சக்தி திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் தலைவிரித்தாடும் லஞ்ச லாவண்யத்தை இந்த சம்பவம் பட்டவர்த்தனமாக்கியுள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். அடிக்கடி வருவாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வச்சுட்டு வருவாங்க. அப்படினால எஃப்ஐஆர் போடுறோம். நம்ம லோக்கல் ஸ்டேஷன்ல வாங்கிருப்பாங்களா அந்த எஃப்ஐஆர் போடுறோம். நம்ம வேற ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க. பட் அது வந்து கரெக்டா இருக்காது. மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்றாங்க. அப்படி எதுவும் இல்லைங்க சார். மிஸ்ஸிங்னா உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. அதான் மிஸ்ஸிங் சொல்லி நீங்க உங்ககிட்ட கொடுத்துறாங்க. இப்போ நான் இருக்கும் போது இல்லைன்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கா. இப்போ அதுக்கு இடத்த ப்ராப்பர்ட்டி சொத்தை விற்கிறதுக்கோசரம் இப்போ அது வாரிசு சர்டிஃபிகேட்கோசரம் தாலுகா ஆஃபீஸில் நான் இறந்துட்டேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். எனக்கு தகவல் இப்போ தான் தெரிஞ்சதுங்க. அவங்க வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. நான் இறந்துட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அது மூலிமா எனக்கு தகவல் வந்து நான் நேரடியாக வந்து இப்போ தாலுகா ஆஃபீஸில் அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் இது அப்ளை பண்ணியிருக்கேன்.